டைக்கி அவுமினே இவனோட பேரை சொன்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் மண்டக்குள்ள வந்து நின்று இருக்கும். The only one who can beat me is me அப்படின்ற டைலாக் தான். இவன் எல்லாம் சீசன் 1 குரோகனோ பாஸ்கெட் பால்ல பார்த்தப்ப பதறாத ஆளுங்களே கிடையாது. யாரா இவன் சரி டீமே தூக்கி போட்டு பொம்மை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க தோணும். அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். உங்களுக்கே தோணிடும் இந்த டைலாக் இவன் சொல்றது கரெக்ட் தான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னதான் டோவோ டீம் வந்து சேரியன் டீம் கூட தோத்திருந்தாலுமே எனக்கு அவுமினேவை இன்னுமே பார்த்தா அந்த டைலாக் ஞாபகம் வரதா செய்து. அந்த அளவுக்கு கெத்தான ஒரு கேரக்டர் அவுமினே. என்னதான் அவன் இந்த மாதிரி கெத்தா டைலாக் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க மனசு ரொம்பவே குழந்தை மனசு. அத சீசன் 1ல நம்ம கிட்ட காட்டல. சீசன் 1ல அவுமினேவை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். பட் சீசன் 3ல அவனோட கைண்டான மனசை நம்ம கிட்ட காட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். குரோக்கோ வந்துட்டு அவங்க டீமை தோக்கடிச்ச மறுநாளே எனக்கு ஷூட்டிங் பிராக்டிஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் வந்து நிப்பா. அதுக்கு அவுமினே எதுவுமே சொல்ல மாட்டான். நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதே மாதிரி ஃபைனல் கேம்ல காகமி கிட்ட ஷூ இருக்காது. நான் ஷூ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அக்செப்ட் பண்ணுவான். அண்ட் அதுக்கும் மேல ஃபைனல் ராக்குசன் கேம்ல சேரியன் டீம் ஆல்மோஸ்ட் தோத்தே போயிட்டாங்க. அவங்களே நம்பிக்கை இழந்த டைம்ல அவுமினே எந்திரிச்சு சேரியன் டீமுக்காக சப்போர்ட் பண்ணுவான். என்னதான் அவுமினே ஒரு பக்கம் கெத்தா வேற லெவல்ல காட்டினாலும் எனக்கு அவுமினேயோட இந்த மனசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவனோட எந்த சைடு ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.